நீங்க ரெக்கார்டே பண்றீங்க. நாளைக்கு இதை வந்து நீங்க சும்மா விடுவீங்களா? நான் கேட்கறேன். எனக்கு தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். கொலை வழக்கு 103, 302 அது வந்து இப்போ 103 மாறி அது மாற்றிட்டாங்க. 3 to 5 எஸ்சிடி ஆக்கி மாற்றிட்டாங்க. காலையில் அதை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. நாங்கள் காப்பி கூட இது பண்ணோம். பட் ப்ரொசீஜர் படி அந்த முறையாக செய்யணும்னு சொல்லி அது உங்கள் கருத்து. எங்களுக்கு என்னென்னா உங்களுடைய ஆதங்கத்தையும் நாங்கள் பதிவு பண்ணி சொல்லி தான் இம்மிடியட்டாக ஒரு இதில் வந்து நம்ம அரசு வழக்கறிஞர்கள் சொன்னாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா இது வந்து நான் உங்களுடைய வேதனைகளையும் நம்ம தெரிஞ்சதுனால தான் நாங்கள் இதை வந்து சொல்கிறோம். நம்ம இது ஏன்னா நீங்கள் மெயினாக சொன்னது அந்த பாயிண்ட்டு தான் எங்கள்கிட்ட சொன்னீங்க. எல்லாருமே நீங்கள் சொன்னது சரி, மற்றவங்க சொன்ன ஒவ்வொருத்தரும் சொன்ன பதிவு வந்து அதுதான். நான் இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ நியரிங் வந்துட்டோம் அங்கே. பட் அது தகவல் சொன்னதுனால நம்ம இது உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு ஹென்றி சாரும் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. நான் ஒரு மெசேஜும் ட்ரை பண்ணி பேசலான்னு பார்த்தேன். எனக்கு கிடைக்காதனால அவருக்கு பேச முடியலை. இது நம்ம எங்களுக்கு வந்து ஒரு செய்தியை வந்து தெளிவான செய்தி வந்ததுனால தான் உங்கள்கிட்ட இந்த பதிவு சொல்கிறோம். நீதிமன்றம் வந்து ஏற்கனவே ஒரு ஆர்டர் போட்டாங்க. என்ன ஆர்டர் போட்டிருக்காங்க? இந்த இதை வந்து இப்போ ஸ்பாட்டு வந்து இந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு மாற்றுங்கன்னு சொல்லி போராட்டத்தில். பட் இருந்தாலும் உங்களுடைய மேஜர் கிரீவன்ஸ் வந்து சொல்லக்கூடியது வந்து 302 கொலை வழக்கு அது போட்டாங்க. அந்த தகவலை சொல்கிறதுக்காக தான் நாங்கள் உடனே போட்டுட்டீங்கன்னு சொல்கிறீங்க. இல்லைம்மா, அதாவது ஒரு விஷயம் கேளுங்க. அதாவது இது வந்து சும்மா நம்ம விளையாட்டை நாங்கள் வர்றது வந்து ஒரு விளையாட்டு ஆளுகள் கிடையாது. நம்ம இங்கே இருந்து உங்களுக்கு 37 வருஷம் வக்கீல் ஃபீல்டில் இருந்துட்டு இந்த ஊர்லேயே பல வழக்குகள் நான் நடத்தியிருக்கேன். இந்த ஊர்லேயே சரியா நானும் நடத்தியிருக்கேன், எங்கள் அப்பாவும் நடத்தியிருக்காரு பல்வேறு வழக்குகள். இன்னும் ஹென்றி சார்கிட்ட கேட்டிங்கன்னா அவருக்கு அப்பா தான் பல்வேறு வழக்குகள் நடத்தி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். சும்மா நம்ம விளையாட்டை வந்து போகிறதுக்கான காரியங்கள் எங்களுக்கு கிடையாது. நம்ம வந்து எங்களுக்கு வந்து காலையில் ஆயிரக்கணக்கான கேசஸ் நாங்கள் பார்க்க வேண்டியது இருந்தாலும் உங்களை மதிக்கிறோம், உங்களை நேசிக்கிறோம், உங்களை பார்க்குறதுக்கு வரோம் சரியா. அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இங்கே எல்லாருமே வந்துருக்கோம். நம்ம முடிவு பண்ண இது இது வந்து காலையில் உங்களுக்கு வந்து நீங்கள் த்ரூ கவுன்சில் மூலமாகவே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே எல்லா பதிவுகளும் வந்துடும்.